நம்ம நிகழ்ச்சிக்கு நேராக போறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லிட்டு ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து லேட்டஸ்டா பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பயோமெடிக்கல் சயின்ஸ்ல ப்ரொஃபஷன் டிராவல்ஸ். அதை பத்தி ஒரு கருத்து சொல்லுவோம். அந்த கருத்து என்னன்னா, தண்ணி வர போடுவாங்க போர்வெல் தாறுமாறா இருக்க போகுது நம்ம சொல்லி இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு ஆக்டர்லாம் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம நிகழ்ச்சிக்கு முதல்ல வரப்போறது யாருன்னா வந்து பல கலைஞர்களை வாழ வைத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வராங்க. என் உயிரினும் மேலான அழகான ஆண்களே, பெண்களே, பேரழகான பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். பெண்களே, ஆண்களை அண்ணா என்று அழைத்தால் உதடுகள் ஒட்டாது. தமிழ் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் வில்லன் நம்ம ரகுவரன் அவர்கள். அவர் சும்மா கூப்பிட்டாலாம் வரமாட்டாரு, அவர் பேர் சொல்லி கூப்பிட்டாதான் வருவாரு. வாங்க ஆண்டனி சார். சார், உங்களுக்கு ஏன் சார் வந்து மார்க் ஆண்டனின்னு பேர் வந்துச்சு? நான் ஸ்கூல் படிக்கும்போது எந்த டீச்சரும் எனக்கு மார்க் போட்டதில்லை. அதனால என் பேருக்கு முன்னாடி நானே மார்க் போட்டுக்கிறேன். சார், வந்ததெல்லாம் போதும். நம்ம ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் சிரிக்க வைங்க. ஐ நோ பாம் போட்டுருவேன். யாரும் சிரிக்கலைன்னா பாம் போட்டுருவேன். நன்றி சார். அடுத்து வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வர்றது யாருன்னா நம்ம பிரேயர் சாங் தாத்தா வர்றாரு. வாங்க தாத்தா. ஏண்டா, உங்களுக்காக ஒரு பையன் வந்து மிமிக்ரி பண்ணா அவனை அடுத்ததான் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வர்றது யாருன்னா வந்து சிவாஜி கணேசன் சார் வர்றாரு. வாங்க ஐயா. என்ன பேச வைக்கிறீங்களா? அதோ இந்த கடைசி ஒரு டான்ஸ் ஆறாங்களே, அதுதான் யாரு? ஒரு காலத்துல திடீர்னு கை கட்டி போயிடுவாங்க. இன்னைக்கு வெட்கம் அப்பெல்லாம் வந்து பாபா பிரியாணி வாங்கி கொடுத்தா சூடு குப்பியை மூஞ்சில அப்படி ஓடுறீங்க. மறந்துட்டீங்களா? நான் பறக்கலையே. அடுத்தது வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து பர்ஃபார்ம் பண்ண போறது யாருன்னா வந்து தசாவதாரம் பல்ராம் நாயுடு கமல்ஹாசன். பல்ராம் நாயுடு நீங்களும் இல்ல டெரரிஸ்ட் சயின்டிஸ்டா இல்ல டெரரிஸ்ட் சயின்டிஸ்டா? எங்க ஏதோ பர்ஃபார்மன்ஸ் நடக்குதுன்னு சொன்னாங்க, பிரியாணி போறதா சொன்னாங்க. வந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை. நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் டக்குன்னு பதில் சொல்லணும். வேற பிரியாணி ஆம்பளை ஒத்து மட்டும்தான் நீங்க என்றீங்கன்னு பார்த்தா அட்லீஸ்ட் பேரியாதான் இருக்கும். அதுவும் இல்லை.
அதாவது ஒரே மீன்கிட்டே பார்த்துட்டு இருக்கோம்ல, ஒரு சாங் பார்ப்போம். ஓகேவா? ஒரு சாங் பார்ப்போம். அந்த சாங்கை பாட வந்து 2 சூப்பர் சிங்கர்ஸ் வராங்க. அந்த 2 சூப்பர் சிங்கர்ஸை இன்வைட் பண்ணுவோம். கண்மணி பசியோட காதலன் நான் மடல் கடிதாசி கடிதத்தை வச்சுக்குவோம். எங்க படி. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் கண்மணி சொன்னல, அங்க பொன்மணி போட்டுக்கோ. பொன்மணி, நீ வீட்டுல சாப்பிட்டியா? நான் இன்னும் சாப்பிடலையே. நீ சாப்பிட்டதை நினைச்சு பார்க்கும்போது அப்படிங்கிற வாசம் தூக்குது. ஆனா அதை தனியா திங்கணும்னு நினைக்கும் போதுதான் விற்குது தண்ணி, வாட்டர். ஓ கவிதை கவிதை அப்படியே மொத்தமா படி. கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் காலி ஆயிருக்கு. அப்படி இடையில மானே பொன்மானே அதெல்லாம் போட்டுக்கோ. நான் எப்படினாலும் என் உடம்பு தாங்கும், உங்க உடம்பு தாங்குமா? தாங்காது. பிரியாணி பிரியாணி அதையும் இல்லைம்மா. இது பசி. என் பசியை உன்கிட்ட சொல்லணும்னு ஏன் போதெல்லாம் எனக்கு அழுகையா வருது. ஆனா எங்க நான் அழுது அந்த சோகம் உங்களை தைக்கணும்னு நினைக்கும் போது வர அழுக கூட நின்றுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித பசி அல்ல, அதையும் தாண்டி அதிகமானது. அபிராமியே பிரியாணி பாதியே எனக்கு கொஞ்சம் தாரியா. இப்ப வந்து பாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்ததா வந்து ஃபைனலா வந்து நம்ம நிகழ்ச்சியில பேச வேண்டியனா வந்து, அதாவது அவர் வந்து ரொம்ப ஓல்டு மேன், பட் வந்து அவரை மாதிரி வில்லாதி வில்லத்துக்கு வந்து கலக்க முடியாது. வாங்க ரத்த கண்ணீர் எம்ஆர் ராதா. யாராவது வந்து கேட்டா லோகேஷ் தூங்கிட்டு இருக்கான், லோகேஷ் படிச்சுட்டு இருக்கான், லோகேஷ் சாப்பிட்டு இருக்கான் சொல்றேன். பின்ன எப்படின்னு சொல்லணும்? தோரை சாப்பிட்றான், தோரை தூங்குறான், தோரை படிச்சுட்டு இருக்கான் அப்படி சொல்றேன். சரி சார், அவங்க வந்து நம்ம ஆடியன்ஸை கொஞ்சம் வந்து சிரிக்க வைங்க. இங்கே எதுக்காக மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காங்கிறது இங்கே முக்காசி பேருக்கு தெரியாது. பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல என்னை புக் பண்ணியிருக்காங்க, நாங்கள் போகணும், போயிட்டு வரோம். பாரு.
எனக்குமே ஒரு டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத